பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 62வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதையே செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யவீருனுடைய மகள் வியாதியாக இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் மகள் வியாதியாக இருக்கிறாள் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு கிளம்பின போது திடீர்னு வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க வந்து யவீரினிடத்தில் பார்த்து, உன்னுடைய மகள் இறந்துட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டான்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, அவங்க யவீருனிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறத கர்த்தர் கேட்டார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா அது ஒரு கூட்ட நெரிச்சல், அது ஒரு சூழ்நிலை வித்தியாசமானது. அப்போ தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடந்திருக்குது. அங்கேயே எல்லாரும் சலசலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே இருக்குது. ஆனால் யவீருனிடத்தில் சொந்தக்காரங்க யவீருனிடத்தில் வந்து பேசுகிறத கர்த்தர் கவனித்து யவீருவை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, உன்னுடைய குமாரத்தை மறிக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு, தைரியப்படுத்துகிறாரு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்குறவங்க நிறைய பேர் என்னை குறித்து எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாஸ்டர், என் சொந்தக்காரங்க பேசுகிறாங்க, என் பிள்ளையை குறித்து பேசுகிறாங்க, என் பையனை குறித்து பேசுகிறாங்க, இவன் எழும்ப மாட்டான், இவன் கடன்காரனாக மாறிடுவான், இவனுக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, என்னென்னமோ வார்த்தைகளால் உங்களை பேசிகிட்டே இருக்கலாம். இவன் திரும்ப விழுந்துருவான், என்னென்னமோ சொல்லலாம். உங்களுக்கு விரோதமாக இல்லை பேசுகிறது யார் பேசுகிறதாலையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு அவங்க பேசின வார்த்தையை நீ ஒரி பண்ணிக்காத, அவங்க வார்த்தையை நீ மனசில் கொண்டு போகாத, அவங்க வார்த்தையை நீ உயிர் கொடுக்காத, நான் உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கி உங்களை பார்த்தும் சொல்கிறார். அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் கவலைப்படாத மகளே, மகனே கவலைப்படாத, அவங்க பேசுகிற வாய் சீக்கிரமாக அடங்கும், அது நின்றும். ஆனால் உங்களை கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தானை மேல் கோபம் மூண்டவனாய் அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் வந்து இது ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த சவுல் வந்து தன்னுடைய மகனை வந்து திட்டுறான், ரொம்ப கோபம் கொண்டு சத்தமாக திட்டுற இந்த ஒரு சூழ்நிலை. அப்படின்னா தாவீது வந்து யோனத்தானுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறான். அதனால அவங்க அப்பா வந்து அவரை திட்டுறாரு, நீ உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுடைய மானத்திற்கு வெட்கம் உண்டாகிறதுக்கு அவனை போய் உன் ஃப்ரெண்டாக தெரிஞ்சுட்டு அப்படின்னு கத்துற ஒரு சூழ்நிலையை இங்கே வாசிக்கிறோம். நான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இந்த தப்பையே பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல அதிகமாக கத்தாதீங்க, கத்துறதை நிப்பாட்டுங்க. சில வீடுகளில் வந்து சகோதரிகள் சில ரொம்ப கத்துவாங்க, கணவன் நீ கொஞ்சம் அமைதியாக பேச, நீ எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டுற போகிறாங்க. இந்த கணவன் வந்து கத்துவாங்க, ஏங்க கொஞ்சம் கத்தாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை நினச்சிட்டு போட்டோம். அப்படி பிள்ளைகளை கத்துறது, கணவனாரை கத்துறது, மனைவியை கத்துறது, கடைக்கு போனால் அங்கே கத்துறது, எங்கே போனாலும் நிறைய பிள்ளைகள் வந்து கத்திட்டே இருக்காங்க. ஆனால் இது வந்து நல்லதுன்னு நினைக்காதீங்க. இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். ஒரு உண்மையான ஒரு தலைவன் தலைவி ஒரு நல்ல ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க அதிகமாக கத்த மாட்டாங்க. அவங்களுடைய மனநிலைமையில் அவங்க ரொம்ப அழுத்தமாக இருக்கிறவங்க தான் ரொம்ப கத்துவாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நீங்கள் இந்த மாதிரி கத்துறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. பாருங்கள், கொஞ்ச நாள் நீங்கள் கத்த இவன் கத்துறா அப்படின்வாங்க, இவன் கத்துறான் அப்படின்வாங்க. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்துறதுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக கத்துவீங்க, அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படி தான் கத்திகிட்டே கிடப்பாங்க, அவர் அப்படி தான் கத்திகிட்டே கிடப்பார் அப்படின்னு சில நேரத்தில் வந்து நம்மளை குறித்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துருவாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இப்படி இருக்கீங்களா, தயவு செய்து நீங்கள் ஜெபம் பண்ணி, இல்லை நான் இனி மௌனமாக, உங்களுடைய அமைதி பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். உங்களுடைய அப்படியே சாதுவான ஒரு பிரதி உத்தரம் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் இன்றைக்கு கத்துறதுலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறேன். இந்த கத்துறவங்க பொதுவாக யாருன்னு மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா, உங்களை ரொம்ப பலவீனமானவங்களான்னு நினைப்பாங்க. நீங்கள் ரொம்ப பலவீனமானவங்க,
நீங்கள் பலவீனமானதுனால தான் கத்துறீங்க. நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேனே, பாஸ்டரம்மா என்னுடைய ஒய்ஃப் வந்து அதிகாலை ஒரு ஜெபத்திற்கு அவங்க கிளம்புறாங்க. அப்போ நைட்டு சொல்லிகிட்டே படுக்கிறாங்க, அப்பா நான் காலையில் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் பிள்ளைகளை கிளப்பி அனுப்பணும், பிள்ளைகளை கரெக்டாக அனுப்பிடுவீங்கல்ல அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாக வந்து நிறைய நாட்கள் கரெக்டாக அந்த காலையில் நேரத்தில், ஆனால் பாஸ்டர்மா சத்தம் போட்டே இருப்பாங்க, ஷூ போட்டியா, துணி போட்டியா, சாப்பிட்டியா, கீழே வர்றியா வரலையா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போட, சத்தம் போடாமல் இருந்தால் வரான்னு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நைட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னேன், இதை பாரு மம்மி மாதிரி எனக்கு கத்தெல்லாம் வராது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அதனால் உங்களை ரொம்ப வந்து கத்தி கூப்பிட முடியாது, அதனால் நான் வந்து அலாரம் வச்சுட்டு உங்களை 2 பேரையும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன அடுத்த நிமிஷத்தில் தயவு செய்து எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நான் அந்த மாதிரி அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு 2 பேர் பேரை சொல்லி எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எந்திரிக்கிறோன்னு சொல்லிவிட்டு திரும்ப தூங்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கத்தியெல்லாம் இது இல்லை, நீங்கள் தயவு செய்து என்னை கோவப்படுத்த வேண்டாம், நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சிங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு சூழ்நிலை தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஆமாம் டேடி உங்களெல்லாம் கத்த வைக்க மாட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு அவங்களே கிளம்பி ரொம்ப அழகாக போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து பாஸ்டர்மாட்ட சொன்னேன், நீங்கள் தான் டெய்லி கத்திட்டே இருக்கிறீங்க, நான் கத்தாமல் அவனை எழுப்பி, உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு நாள் எழுப்புறீங்க, எல்லா நாளும் எழுப்பி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கத்துறதுனால சாதிச்சிடலாம், கத்துறதுனால பயந்துருவாங்க, கத்துனா வந்து அவங்க அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பிடுவாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினச்சிக்கங்க, கத்துறதுனால மற்றவங்க திருந்துறதை குறித்து இல்லை, கத்துறதுனால நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. கத்துறதுனால உங்கள் மனநிலைமை தான் பாதிக்கப்படும். நீங்கள் இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு முடிவே பண்ணிடுவாங்க, இவன் ரொம்ப பலவீனமானவா, இவன் ரொம்ப பலவீனமாக அப்படி முடிவு கட்டிடுவாங்க. அதனால் இன்றைக்கு இந்த ஞானம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இருந்தால் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இனி நான் அமைதியாக சாதிப்பேன், அமைதியாக இருப்பேன். ஓகே ரைட், நம்ம இப்போ கத்துறதுனால என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நீங்கள் நினைங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க கத்துற வார்த்தைக்கு மதிப்பில்லை, அவங்க கத்துறதை யாருமே பெரிய பொருட்டாக எடுக்கிறதில்ல. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கத்தி அவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா. ஆனால் இனி வேண்டாம், எதுக்கு நாங்கள் கத்தி கேட்காத ஒரு இடத்துல கத்துறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து அமைதியாக உங்கள் சமூகத்தில் உட்காந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். அப்பா, ஜெப குறிப்பாக அனுப்பிட்டே இருக்காங்கப்பா, எத்தனையோ ஜெப விண்ணப்பங்கள் இருக்குப்பா, அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 days முடிகிறதுக்குன்னா ஒருத்தர் இல்லையா, எல்லாரும் சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. நீர் கிருபை இந்த கமெண்டில் வாட்ஸ்அப்பில் ஜெப குறிப்பு அனுப்புகிறவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு சண்டே மார்னிங் 2 சர்வீஸ் இருக்குது. காலையில் 6 மணிக்கு முதல் ஆராதனை, 8:30 மணிக்கு 2வது ஆராதனை. சர்ச்சுக்கு வரவங்க வாங்க, வெளியே போகிறவங்க காலையில் அந்த 6 மணி ஆராதனையில் நீங்கள் லைவில் கூட அட்டென்ட் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.